நந்தினி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, முடி அதிகமாக கொட்டி வலிக்கு ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க இந்த டிப்ஸு. தற்போது நிறைய பேர் தலைமுடி கொட்டும் பிரச்சனையினால் அவதிப்பட்டுட்ருக்காங்க. இதுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதோடு, ஆரோக்கியமற்ற சில பழக்கங்களும் காலநிலை மற்றும் தலைமுடிக்கு போதுமான பராமரிப்பு கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குதுங்க. அதனால் இந்த தலைமுடி உதிரும் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கப்படும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் உள்ள கெமிக்கல் சிலருக்கு தலைமுடி உதிர்வை இன்னும் பழுக்கை அதிகமாகி ஏற்படுதுங்க. இயற்கை வழிகளை நம்ம எதிர்கொள்கிறது தான் சரியான தீர்வாக இதுக்கு இருக்குங்க. தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தவும், முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கவும், வழுக்கையாகும் நிலையில் உள்ள இடத்துல முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் நம்ம வீட்டு சமையல் அறையில் ஒரு அற்புதமான பொருள் இருக்குது. அதுதாங்க தக்காளி. ஏன்னா தக்காளியோட அத்தியாவசிய வைட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்ற முடியின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் வேண்டிய சத்துக்கள் இருக்குது. இந்த தக்காளியை கொண்டு ஒரு சில ஹேர் பேக்குகள் போடுவதன் மூலம் அது தலைமுடி உதிர்வை குறைப்பதோடும் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இப்போ சில தக்காளி ஹேர் பேக்குகள் பார்க்கலாங்க. தக்காளி ஜூஸு, அதாவது தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி ஜூஸ் அப்படிங்கிறது தலைமுடியை நமக்கு சீர் செய்யக்கூடியது. தலைமுடி உதிர்வை குறைத்து ஸ்கேல்பில் முடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்க 1லேருந்து 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி சாறு எடுத்து அதை நேரடியாக ஸ்கேல்பில் தடவி கொஞ்ச நேரம் மசாஜ் செய்யணும். அதுக்கப்புறம் அதை 30 நிமிடம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி வெதுவெதுப்பான தண்ணியில் தலைமுடியை அலசணுங்க. இப்படி வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தி வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கே தெரியுங்க. அடுத்து 2வது விஷயம் தக்காளியும் கற்றாழையும் ஹேர் மாஸ்காக போடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் மாஸுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸை எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்கேல்பில் முடியில் படும்படி தடவி 45 நிமிடம் ஊற வைக்க வேணும். அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் தலைமுடியை அலசுங்க. அவ்வளோதாங்க. 3வது டிப்ஸ் தக்காளி ஜூஸு, தேங்காய் எண்ணெயும் சேர்த்து பயன்படுத்துறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் மாஸ்கிற்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பாக சூடேற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயை. அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் தக்காளி சாறை சேர்த்து கலந்துக்கோங்க. அதை ஸ்கேல்பில் படும்படி தடவி ஷவர் கேப்பை தலையில் அணிஞ்சிக்கோங்க. நைட்டு முழுவதுமே ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலசுங்க. இந்த ஹேர் மாஸ்க் வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்குங்க. 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, தக்காளி ஜூஸும் வெங்காய ஜூஸும் ஹேர் மாஸ்க்குங்க. இந்த ஹேர் மாஸ்கிற்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காய ஜூஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காய ஜூஸு. அதை ஸ்கேல்பில் படும்படி தடவி 30 நிமிடம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு தலைமுடியை அலசணும். இந்த ஹேர் மாஸ்கை வாரத்திற்கு 1 முறை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுடைய ஹேர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுங்க. இது இரத்த ஓட்டம் அதிகரித்து முடியின் வளர்ச்சியும் தூண்டப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.